ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான சிக்கன் காட்டி ரோல் பண்ணலாம். ஹோம்மேட் ஃப்ளேக்கி பராட்டாஸ் வச்சு நம்ம வீட்டிலே பண்ணலாம் சூப்பரா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கடுகெண்ணெய். இந்த சிக்கனுக்கு கடுகெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரைட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ளேவருக்காகவும் அண்ட் டேஸ்ட்காகவும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்சது தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலோட. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், குக்கிங் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணும்போது மசாலா வந்து நல்லா டேங்கியாக இருக்கும். அட் த சேம் டைம் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மேரினேட் பண்ணதுக்கப்புறமா. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தயிர் அண்ட் வினிகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூளில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவில். நான் வந்து இன்றைக்கி 20 to 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் வந்து மசாலாவில் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் நல்லா ஜூஸியாக அண்ட் டெண்டராக இருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் சார்கோல் வந்து ஃப்ளேமில் வந்து நல்லா சுட்டு எடுத்திருக்கேன் கறி. சுட்டு எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து அதுக்கு மேலே ஊற்றிட்டு ஒரு ஏர்டைட் மூடி வச்சு நல்லா மூடிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரஸ்ட் மீ, இந்த ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதை 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம பராட்டாக்கான மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக அண்ட் ஃப்ளேக்கியாக இருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம மாவு பிசையும் போது ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தெளித்து நம்ம நல்லா டைட் டோவாக வந்து நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவு பிசைஞ்சிட்டு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மேலே தடவி வச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். ஸோ தட் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அதுக்கப்புறமா நம்ம சிக்கனில் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேபேஜ் வந்து நான் அரை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், கோஸு. அதுக்கப்புறமா க்ரன்ச்சினஸ்க்காக வெங்காயத்தையும் நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம். அண்ட் ஒரு குடமிளகாவில் இருக்க விதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதையும் அரை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வெஜ்ஜீஸோட ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனோட பிளெண்ட் ஆகி நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கனை வந்து நம்ம டிக்கா மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்கியூவர்ஸ் வந்து ஒரு தண்ணியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க இந்த ஸ்டிக்ஸை. ஸோ தட் நமக்கு நெருப்பில் காட்டும் போது உடையாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் ஒயர் ரேக் வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு நான் டைரெக்டாக ஃப்ளேமில் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணுறத விட கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ளேமை வந்து இந்த மாதிரி ஹையில் வச்சுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க.
உங்கள்கிட்ட ஓடிஜி ஒரு அவன் இருந்தால் நீங்கள் அதுலேயும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம தவாவில் வந்து டைரெக்டாக ரோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், மஸ்டர்ட் ஆயில். இது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப சாட்டே பண்ணாமல் அந்த காய்கறி எல்லாமே 50% அளவுக்கு குக் ஆனால் போதும். நமக்கு வாயில் கடிக்கும் போது அந்த சிக்கன் வந்து சாஃப்டாகவும் வெஜிடபிள்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில். நல்லா ஹை ஃப்ளேமில் 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவே போதுமானது. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணி சுட்டு வச்சுருக்க சிக்கன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் அந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சால்ட் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், சிக்கனில் ஆட் பண்ணதுனாலே அதுவே போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரன்ச்சியாகவும் சிக்கன் எல்லாம் நல்லா மசாலாவில் மர்ஜ் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம எக் மிக்ஸ்சருக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பராட்டா வந்து அப்படியே ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம். பட் எக் மிக்ஸ்சரோடு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம மாவு பிசைஞ்சு. இப்போ பராட்டாஸ் வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஒர்க்கிங் சர்ஃபேஸ் இல்லாட்டி உங்கள் ரோலிங் டேபிளில் வந்து இந்த மாதிரி மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ தின்னாக நம்ம சப்பாத்தியை உருட்ட முடியுமோ அந்த மாதிரி உருட்டிட்டு மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு பராட்டாஸ் வந்து நல்லா ஃப்ளேக்கியாகவும் இருக்கும், அந்த லேயரும் நல்லா மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் சப்பாத்தி வந்து திரட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் ஃப்ளேக்கியாகவும் வரும். நான் உங்களுக்கு வந்து பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பராட்டாவும் போட்டுட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருக்க பராட்டா இருக்கு இல்லையா, கல்லில் வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சமாக ஆயில் ரிசில் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 4 மினிட்ஸ் ஆச்சு குக் ஆகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில். அண்ட் இன்னும் கொஞ்சமாக ஆயில் ரிசில் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது பராட்டா. இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதே பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி எக் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆம்லெட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பராட்டா பண்ணதை வந்து அப்படியே அதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். பராட்டா வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எக் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு பராட்டா ஆல்ரெடி குக் ஆனதுனால எக் கொஞ்சம் குக் ஆனால் போதும். அப்போ தான் அந்த டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது இன்னும் கொஞ்சம் டச்க்காக ப்ளெயினாக சாப்பிடாம நான் சாஸோடு ஆட் பண்ணி சாப்பிட்றேன். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் மயோனீஸ், பீட்சா சாஸ், மஸ்டர்ட் சாஸ், ஹனி, கெட்சப் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பராட்டா மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இந்த சாஸை வந்து ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ண சிக்கன் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பராட்டாவுக்கு வந்து 8லேருந்து 9 பராட்டாஸ் கிடைக்கும் நமக்கு மாவு அண்ட் சிக்கன் ஸ்டஃபிங்க்கு. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கேபேஜ், ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து ராவாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம சாப்பிடும் போது செமையாக இருக்கும் அண்ட் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக கெட்சப் வந்து மேலே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு பராட்டாவே நம்ம லஞ்ச் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் கிட்ஸ்க்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். இதை அப்படியே நல்லா டைட்டாக நம்ம ரோல் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கடையில் கிடைக்கிற மாதிரி நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் ஆர் பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதை அப்படியே நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இல்லாட்டி நீங்கள் டிஷ்யூ பேப்பர்ஸில் கூட இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி ட்ராவலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான யம்மியான சிக்கன் காட்டி ரோல் ரெடி. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் சிக்கன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.